கமிஷனர் சாரை பார்க்கணும். நீங்கள் யார்? வசந்தி தமிழ் செல்வன். ஓ, அங்கே வெயிட் பண்ணுங்க. நாளை மறுநாள் உங்கள் ப்ரோக்ராம் என்ன? ஒர்க்கிங் டே சார். ஆஃபீஸ் போகணும். வேற ஒன்றும் இல்லை சார். அன்னைக்கு நீங்கள் ஆஃபீஸ்க்கு போக வேணாம். டோன்ட் வரி, லீவ் இல்லாமல் நாங்கள் பார்த்துக்குறோம். மிதிலா உங்கள் பொண்ணா? ஆமாம் சார். 2 நாளைக்கு முன்னால் ஸ்கூலில் நடந்த ஃபங்க்ஷனில் ஒரு முக்கியமான விஐபி கிட்ட மிதிலா ஒரு கேள்வி கேட்டிருக்கா. அவர் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் இந்த கேள்வியை கற்றுக் கொடுத்தது யாருன்னு மிதிலா கிட்ட கேட்டிருக்கார். எங்கள் அம்மான்னு சொல்லியிருக்கா. அவர் உங்களை கௌரவப்படுத்துறதுக்காக ஸ்பெஷல் கெஸ்ட்டாக நேரடியாக அழைச்சிருக்காரு. ஐ எம் டாக்கிங் அபவுட் த ஹானரபிள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. நாளை மறுநாள் காலையில் 8 மணிக்கு தாஜ் ஹோட்டலில் பிரேக்ஃபாஸ்டோட பிரசிடென்ட் உங்களை சந்திக்கிறார். அதுக்கான அழைப்பை மறுபடி உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. நாளைக்கு ஈவினிங் 4 o'clock அஃபிஷியல் வெஹிக்கிள்ஸ் உங்கள் வீட்டுக்கு வரும். செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக நாளைக்கு நைட்டே நீங்கள் தாஜ் ஹோட்டலில் தங்க வேண்டியிருக்கும். உங்கள் துணைக்கு வேணால் வீட்டில் இருந்து ஒருத்தர் கூப்பிட்டுக்கலாம். ஆனால் பிரசிடென்ட்டோட மீட்டிங் உங்களோட மட்டும்தான். ஸோ பி ரெடி பை 4 o'clock டுமாரோ. சார், ஆக்சிடென்ட் கேஸ் சம்பந்தமாக நாளைக்கு 5 மணிக்கு டி நகர் ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் வர சொல்லியிருக்காரு. எங்களுக்கு அந்த கேஸை பற்றி தெரியும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தட் கேஸ் வில் பி செட்டில் டவுன் கம்ப்ளீட்லி. அதை நாங்கள் பார்த்துக்குறோம். யூ ஜஸ்ட் ஃபர்கெட் அபவுட் தேட். வேறு எந்த விஷயமா இருந்தாலும் உடனே எங்களுக்கு தெரியப்படுத்தணும். யூ ஆர் அண்டர் அவர் ப்ரொடெக்ஷன் பிகாஸ் ஃப்ரம் திஸ் மொமெண்ட் யூ ஆர் எ ஸ்பெஷல் கெஸ்ட் ஆஃப் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. நல்லா கேட்டியா? பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஒன்றும் கிடையாதே. பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்டை பார்க்கணும்னா கமிஷனர் சொல்லுவாரு. சரியான கூறு கட்டவ. அப்ப பிரசிடென்ட் கிட்ட நீங்க கேட்க சொல்லியா? அவ ஸ்கூலுக்கு பிரசிடென்ட் வர்றதே எனக்கு தெரியாது. இல்ல, நீ மிதிலாவுக்கு ஏதாவது விடுகதை சொல்லி கொடுத்திருப்ப. அதை அவ அப்படியே அவர்கிட்ட கேட்டிருப்பா. மனுஷர் திணறி போயிருப்பாரு. யாரு? இந்தியன் பிரசிடென்ட்டா? ஒன்ன டேய், எப்படி இந்த மேட்டர் லீக் ஆக போகுது? டிவி பத்திரிகைன்னு இந்த தெருவே பரபரப்பு ஆயிடும் பாருங்க. பேட்டியும் போது நானும் கூட இருக்கலாம்ல. நீ எதுக்கு? 40 வருஷமா டிவியே தானே பார்த்துட்டு இருக்கேன். நான் இப்ப டிவியில வரதான். பேட்டியை கொடுக்கூடாதுன்னு கமிஷனர் சொல்லியிருக்காரு. அப்படியே கொடுத்தாலும் அவ என்ன கேட்டான்னு எனக்கு தெரியாதே. ஆமா, ஸ்கூல் விட்டு வர்ற நேரம் தான். மிதிலா வரட்டும். இதுதான் ஜனாதிபதி மாளிகை. அவர் இருக்கிற இடம். அப்பா, சொந்த வீடா வாடகை வீடா? கவர்மெண்ட் வீடு, வாடகை கிடையாது. அது எப்படி? கவர்மெண்ட் கோட்டேஷன்னா கொஞ்சமாவது வாடகை இருக்கும் இல்ல? ஹலோ, உங்க கையால டீ ஷாப்னு போர்டு இருக்கு. உள்ள போய் போட்டு வாங்க. போங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது டூர் போனப்போ ஜனாதிபதி மாளிகையை தூரத்துல இருந்து பார்த்திருக்கேன். ஆனா உள்ள அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அதான் ஜனாதிபதியே உன்னை பார்க்க வராரே. ஆமா, உன் கூட யார் வரா? நான் போல. அவர் தனியா உட்காந்து டிஃபன் சாப்பிட வேண்டியதுதான். நீங்க போலனா அவர் கருப்பு போனப்படி அனுப்பிடுவாரு. உன்னையும் டீ போடுறது உள்ள அனுப்பணுமா? சும்மா ஏதாவது. இந்தியாவில் இருக்கிற மொத்த ஜனத்தொகையில 10 பேருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். தயவு செய்து தவற விட்டுறாதம்மா. ஆனா அந்த கேள்வி அது அம்மாடி, பிரசிடென்ட் கிட்ட நீ என்ன கேள்வி கேட்ட? என்னன்னு சொல்ல மிதி. பிரசிடென்ட் என்ன பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. முதல்ல உன் கோவத்தை விட்டுட்டு என்ன கேட்டேன்னு சொல்லி தொலை. சரி, நீ என்கிட்ட பேச வேணாம், நானும் உன்கிட்ட பேசல. என்ன கேட்டேன்னு சொன்னா போதும். என்ன கேட்டா நான் அப்படி ஒரு கேள்வி கேட்கவே இல்ல.
மிதிலாவே கேட்டிருக்கான்னு சொல்லிடுவேன். அப்ப என்ன பண்ணுவ? நான் ஒன்றும் போய் சொல்லையே. இது எங்க அம்மாவோட கேள்வின்னு என்னால ப்ரூவ் பண்ண முடியும். சரி, சமாதானமா போயிடலாம். நான் பிரசிடென்ட் கிட்ட பேசி நீ அயர்லாந்து போறதுக்கு ஏற்பாடு பண்றேன். என்ன கேட்டேன்னு சொல்லுடி. 13 வயசாவது, தலை பிணிக்க தெரியல, யூனிஃபார்ம் அயன் பண்ண தெரியல. அம்மா குமான் வருவல்ல, அயன் பாக்ஸ மூஞ்சில தேக்கிறவா. நீ ஏன் வயித்துல பிறந்தன ஒரு கேள்வி இருக்கு. நான் எழுதி கொடுத்த கேள்வியை தானே நீ பிரசிடென்ட் கிட்ட கேட்ட? த ரோல் ஆஃப் ரேடியோ இன் பில்டிங் ஆர் நேஷன். அது ஸ்கூல்லே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓ, எங்க வச்சேன்னு தெரியலையே. இது பாருங்க. அந்த வாணி ராணி சீரியல்ல வாணி கட்டிட்டு வந்து புடவை இருக்கேன். நல்லா இருக்கியா? டீச்சர் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். டிவில பார்த்தேன், ரொம்ப சந்தோஷம். என்னோட ஸ்டூடண்ட் சொல்லி சொல்லியே நான் பயங்கர டயர்ட் ஆயிட்டேன். நீங்களும் டயர்ட் ஆயிட்டீங்களா? சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. நம்ம ரெண்டு பேரும் ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. Thank you. ஏன் மருமக? நீங்க வசந்தி மேம் தானே? ஆமா மேம், நாங்களும் உங்க கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? ஹே தீபா, போய் ஏன் மருமக தான். கங்க்ராட்ஸ் மேம். என்ன கேள்வி அது? போட்டோ காட்டு. அது சஸ்பென்ஸ், செக்யூரிட்டி ரீசன்ஸ். யார் இவங்க? ஒரு மணி நேரமாக இருக்கிற படையெல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. துளசியம்மா, கடப்பா என்ன கூப்பிடுங்க. ஐயா, இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான். பிரசண்ட் இவங்கள பார்க்கணும்னு கூப்பிட்டுருக்காரு. பேப்பர் டிவில எல்லாம் கூட சொன்னாங்களே. அப்படியா? ஆமாங்கய்யா. பெரிய இடத்து சமாச்சாரம். சரி, ஃபோட்டோ தானே, எடுத்துகிட்டு போட்டோம். ஹே வசந்தி. கிரிஜா, எங்க இருக்க? ஆஃபீஸ் கேண்டீன் போயிட்டு இருக்கேன். உனக்கு என்னம்மா, லீவை போட்டு ஜாலியா இருக்க? அது இருக்கட்டும், அந்த ஊருக்கு முஞ்ச எங்க இருக்கா? யாரு, ராணியா? கேண்டீனுக்கு தான் போனா. நீ உடனே அங்க போ. எதுக்கு? சீக்கிரம் போ. அவளுக்கு முன்னாடி நான் பிரசிடென்ட்ட மீட் பண்றத பத்தி பேசு. ஓ, ஓகே ஓகே ஓகே. வசந்தி, என்ன கலர் புடவை? ஐயோ, பிரசிடென்ட்ட பத்தி பேசு. பிரசிடென்ட்டே பேசினாரா? ஐயோ, குடும்பத்தோட லஞ்சா? கொடுத்து வச்சவடி நீ. செத்தாடி அவ. கலக்கு கலக்கு. அதிர்ஷ்டக்காரிடி நீ. ஒரே நாள்ல பிரசிடென்ட்ட பாக்குற, கவர்னரை பாக்குற. எப்படியும் இந்த வருஷம் ஜூனியர் சூப்பரிண்டெண்டன்ட்டா ப்ரொமோட் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். என்னைய கொஞ்சம் பாத்துக்கோடி. ஐயோ, இப்படிலாம் கலக்கினா நானே செத்துடுவேன் போல இருக்கே. அவ எல்லாரும் ரத்த கண்ணீர் பார்ட் 2 ஆயிருப்பாளே. என்னால பார்க்க முடியலையே. என்னது, வீட்டை சுத்தி போலீஸ் நிக்குதா? என்னாலயே முடியலடி. கண்டிப்பா உனக்கு ஒரு கம்மலாவது வாங்கி பிரசன்ட் பண்றேன் கிரிஜா. என்ன? கவர்னரோட மீட்டிங் ஃப்ரைடே தான். ஏன்னா பிரசிடென்ட்டோட மீட்டிங் Thursday முடிஞ்சு டின்னர் இருக்கும். தினத்தந்தில அரைப்பக்கம் போட்டிருக்கேன். படிக்கலையா? நான் எப்பவும் போல சிம்பிளா தான் இருக்கேன். இப்ப கூட பஸ்ல தான் டிராவல் பண்றேன். ஓ மேம், நீங்க உட்காருங்க. பரவாயில்ல 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 மேம், ப்ளீஸ் உட்காருங்க. ஹலோ கிரிஜா, நான் இன்னும் பிரசிடென்ட் பார்க்கவே இல்லை. இப்பவே இப்படி இருக்கு. பார்த்ததுக்கு அப்புறம் பேப்பர் டிவில எல்லாம் போட்டோவோட முழு செய்தி வரும். அதுக்கப்புறம் எனக்கு கருப்பு பூனை பாதுகாப்பு தான். நல்லா படி. அப்பாவை கஷ்டப்படுத்தாம உன் வேலைகளை நீயே பார்த்துக்கோ. நமக்கு பழக்கம் இல்லாத ஊர், ஸ்கூல், நெய்பர்ஸ்னு இனிமே எல்லாத்தையும் நீ தான் பழகிக்க போற. யார் எது சொன்னாலும் அது சரியான அப்பா கிட்ட கேட்டுக்கணும். எந்த விஷயமா இருந்தாலும் அப்பா கிட்ட சொல்லு. அப்பா சொல்றத மட்டும் கேட்டுக்க. அப்பாவும் அம்மாவும் உனக்கு நல்லது நினைக்கிற மாதிரி வேற யாரும் நினைக்க மாட்டாங்க.
வேற யாரும். நீ கவலைப்படாதம்மா. உன் ஃபோனில் வைபவ் வானேஜின் 10 ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். தினம் நான் ஸ்கூல் விட்டு வந்த உடனே உனக்கு ஃபோன் பண்ணிடுவேன். அப்போ இங்கே 10:30 மணி ஆகும். நீ தூங்க போவ. உனக்கு தூக்கம் வர வரைக்கும் நான் பேசுவேன். எதா இருந்தாலும் நான் உன்கிட்டயே கேட்டுப்பேன். நான் எங்கே இருந்தாலும் உன் பொண்ணுதாம்மா. அது மட்டும்தான். போயிட்டு ஃபோன் பண்ணுறேன். வா. எங்களை பற்றி கவலைப்படாத, நாங்கள் பார்த்துப்போம். வசந்தியை ரொம்ப நாள் தனியாக விட்டுறாத. அந்த கேள்வி என்னன்னு சொல்லட்டுமாமா? வேண்டாம். How old are you? 36. 36? Yes. It's decided. What do you think? You think we should consider her? I think we can consider this. I think we have a bit of a problem here, Mrs. Tamil Selvam. You definitely are aware of the age bar we have for this job, and it's 35. But I am just 36. Of course, but once the rule is set, it's really not flexible. Yes. My husband and daughter are going to Ireland. If I do not get a job there, I cannot go because we cannot afford in my husband's salary. We do understand your situation, Mrs. Tamil Selvam, and we do empathize, but that's pretty much the only thing we can do. We are truly sorry. Roger calling. VVIP. Route number 1 alert. பிரசிடென்ட் கான்வாய் ராஜ்மோகன் மூவ் ஆயிடுச்சு. டிராஃபிக் பார்ட்டி அலர்ட் அண்ட் ரூட் கிளியரன்ஸ். சார், வசந்தி தமிழ்ச்செல்வன் ஜெண்டர் டீடைல்ஸ் கிடைச்சிருக்கு சார். ஆமாம் சார், அவங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் யூடி கிளர்க்காக வேலை பார்க்குறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் மிஸ்டர் தமிழ்ச்செல்வன் சென்னை வானொலி நிலையத்தில் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவ் இருக்காரு. வசந்தி தமிழ்ச்செல்வன் சம்பந்தப்பட்ட ஃபுல் டீடைல்ஸையும் 24 மணி நேரத்தில் கலெக்ட் பண்ணுங்க. பர்சனல் ப்ரொஃபஷனல் எல்லாமே வேணும் சார். இவ்வளோ டீடைல்ஸையும் எப்படி சார் இந்த ஷார்ட் நோட்ஸில் எடுக்க முடியும்? எல்லா சோர்ஸையும் யூஸ் பண்ணுங்க. நம்ம டீமும் ஐபியும் பேரலாக இன்வெஸ்டிகேட் பண்ணா இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நிறைய டைம் இருக்கு. எஸ் சார். எத்தனை இடத்துல தான் டைவர்ட் பண்ணுவாங்க? சார், தமிழ்ச்செல்வன் 9080007400. யார் அது? அவங்க ஹஸ்பண்ட் சார். உண்மையாக சொல்ல போனால் எனக்கு இதெல்லாம் அநாகரிகமாக தெரியுது சார். இவ்வளோ ஷார்ட் நோட்டீஸில் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும்னா வேறு வழி இல்லை சார். டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் ஆகணும். டெக்னாலஜி இஸ் நாட் ஆல்வேஸ் குட். கையை நீட்டினா ஆட்டோ மட்டும் தான் நிற்கும். ஃபர்ஸ்ட் நிற்காத மணி. ஸ்டாப்பிங் இஸ் சார். சார், பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. மைல்டு ஃப்ராக்சர். பையன் கொஞ்சம் பயந்துருக்கான், அவ்வளோதான். தேங்க் காட். பையனோட வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார். என்னாச்சு தமிழ்? ஒரு ஸ்கூல் பையன் காரில் வந்து அடிபட்டுட்டான். அவ்வளோ சீரியஸாக ஒன்றும் இல்லை. சார் மேலே இருந்து தப்பு இல்லைங்க. பையன் வந்து குறுக்க வந்துட்டான். அவங்க அப்பா ஒரு ரிப்போர்ட்னு தெரியும். இன்னும் எஃப்ஐஆர் போடல. இன்சூரன்ஸ், ஆர்சி புக், லைசன்ஸ் எல்லாம் கரண்ட்ல இருக்குல்ல? இருக்கு. அது ஒன்றும் பெரிய கேஸ் இல்லை. 336, 37 சின்ன கேஸ் தான். ஃபைனை கட்டிடலாம், கவலைப்படாத. என்ன யோசிக்கிற? நான் ஜாப் விஷயமா அயர்லாந்து போகிற மாதிரி இருக்கு. 2 வருஷம் போராடி இப்போ தான் பிளேஸ்மெண்ட் கிடச்சிருக்கு. இன்னும் 2 நாளில் வீசா இன்டர்வியூ இருக்கு. இந்த நேரத்தில் போய் போலீஸு கேஸு அது இதுன்னு சொல்லி என் வீசாக்கு பிரச்சனை ஆகிடும் மூர்த்தி. இல்லை, அந்த பையனோட அப்பா பத்திரிக்கை ரிப்போர்ட்டர். ஏதாவது பிரச்சனை ஆயிருமோன்னு பார்க்குறேன். எனக்கு தெரியாது. எப்படியாவது நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். உங்கள் வீட்டில் வேற யார்கிட்டயாவது லைசன்ஸ் இருக்கா? ஒய்ஃப் கிட்ட இருக்கு. அவங்க கூட அயர்லாந்து வராங்களா? இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கா, ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகாது.
டிபெண்டன்ட் விசாவில் கூட்டிகிட்டு போக இப்போ என்னால் முடியாது. நான் மட்டும்தான் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணா இந்த ஆள் தானே தம்பி அடிச்சது? அந்த பையனோட அப்பா பைல்வான் ரங்கநாதன், ரிப்போர்ட்டர். ஆமாம், உன் ஒய்ஃப்கிட்ட லைசன்ஸ் இருக்குல்ல? கண்டக்டர், அடையா நிறுத்துங்க. என்னம்மா நீ அடிச்சுன்னு வர? எப்பா ஜெயந்தி தேட்டர் இறங்கணும். இன்னும் 6 ஸ்டாப்பிங் இருக்குள்ள போமா. நகரு அடையா இருக்கு. இன்னும் 6 ஸ்டாப்பிங் இருக்குல்ல. ஏன்னா 7 புள்ள பெத்தவளை கிளப்பி விட்டுட்டு நீ உட்காந்துக்கியா? சரி, நீ உட்காந்துக்கோ. பரவாயில்ல, நீ ஏன் உட்காரு. என்னாச்சு உன் இட்லி வியாபாரம்? கூட காணோம். அதெல்லாம் இப்ப யார் சாப்பிடுறாங்க? எல்லாரும் பீஸா, பிரெட், பர்கர் தான். நான் ஜவுளி கடை ஓனர் கிட்ட வீட்டு வேலைக்கு சேர்ந்திருக்கேன். எனக்கே போன உடனே சாண்ட்விச் தான். என்னாச்சு? இந்தியா பிரசிடண்ட் வந்திருக்காரு. எப்போ வந்தாரு? அவர் உனக்கு போன் பண்ணலையா? பேப்பர் படிக்கணும், டிவில எல்லாம் கூட சொன்னாங்க. ஓ, அதான் எல்லா இடமும் டிராபிக்கா? ஆமா, நேத்து அந்த பாஸ்போர்ட் ஆபீஸ்ல உன் பக்கத்துல நின்னது யாரு? உன் சித்தப்பாவா? நான் திமிரா? அது என் ஹஸ்பண்ட். ஓ, நீங்க இன்டர்வியூக்கு போகணும்னா லீவ் போட்டு போகணும். உங்க சௌரியத்துக்கு வந்து கையெழுத்து போட இது சட்டசபை இல்ல. சாரி சார், எல்லா இடமும் பயங்கர டிராபிக். ரோடு பிளாக் ஆயிடுச்சு சார். மெட்ரோ ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் அப்படிதான் இருக்கும். வேணா 2 வருஷத்துக்கு லீவ் எடுத்துக்கங்க. அது கூட பரவாயில்ல. தங்க பெண்ணு எழுத வேண்டிய சர்டிஃபிகேட்ல தங்க பெண்ணுன்னு எழுதி ஆணை பெண்ணாக்குறீங்க, பெண்ணை ஆணாக்குறீங்க. அந்த ஆளு காலையில் வந்து கதறிட்டு போறான். ஒரு ஃபைலை கூட ஒழுங்கா பாக்குறது இல்ல. எல்லா ஃபைலையும் தூக்கி உங்க டேபிள் மேல வச்சுக்கிட்டு அதுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறீங்க. There is a limit for everything. நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யற ஒருத்தரே உங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. தலை நரைக்கிற வயசுல கூட பொறுப்பா இல்லடா எப்படி? இதுக்கப்புறம் உங்க மேல கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா டெஃபினெட்லி ஐ வில் டேக் ஆக்ஷன். எக்ஸ்கியூஸ் மீ சார், மே ஐ கம் இன்? நீங்க போலாம். எஸ். ராணி அதான் இருக்கும். வசந்தி, இந்த பாருமா, இனிமே இந்த ½ hour 1 hour பெர்மிஷன் கட்டு வராது. ஒன்னால நான் சஸ்பெண்ட் ஆயிருவேன் போல இருக்கேன். ஏதோ அந்த சூப்பரண்ட் நல்ல மனுஷனா இருக்க போய் நான் தப்பிச்சேன். இல்லைன்னா அந்த ஆள் என் குறவலை கடிச்சிருப்பான். சாரி சார். சரி போ. ஏய், நீ கையெழுத்து போட்டு வெளில போனதும் அந்த ராணி உள்ள போனா. அப்பவே தெரியும் ஏதோ போட்டு கொடுக்க தான் போயிருக்கான்னு. என்ன சத்தியத்தில் டிகிரி வாங்கி சின்சியாரிட்டியில் பிஹெச்டி பண்ணிட்டு வந்தவளாச்சே. இவளுக்காக நான் ஃபேஸ்புக்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இவ தூங்குறத போட்டு விடுறேன் பாரு. பண்ணுறேன். அதெல்லாம் வேண்டாம், அப்புறம் அவளும் போடுவா. இந்த நாள் இனிய நாள். நான் டிவியில் என்ன கர்மமோ. இன்டர்வியூ போனா அதுவும் போட்டுக்குச்சு. இங்க வந்தா எல்லாம் பிரச்சனை தான். இன்னைக்கு சீக்கிரமா ஸ்கூல் விட்டுடும் வரியாமான்னு மித்திலா கேட்டா. கண்டிப்பா வரேன். என்ன இனிமே எங்க போறது? எனக்கு ஆபீஸ் பியூன்ல இருந்து இந்தியன் பிரசிடென்ட் வரைக்கும் எல்லாருமே பிரச்சனை தான். மேடம், காலையில உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பாவம் வயசானவர், பார்த்து அனுப்புங்க. இந்த நாள் உனக்கு இனிய நாள் தான். பிரச்சனை வேற பேர்ல வந்திருக்கு, சீக்கிரம் பார்த்து அனுப்பிவிடு. சொல்லுங்கய்யா. என் மக கல்யாணத்துக்கு மூவாலூர் ராமாமிர்தம் அம்மாள் திருமண திட்டத்துல என் மக கல்யாணத்துக்கு மூவாலூர் ராமாமிர்தம் அம்மாள் திருமண உதவி திட்டத்தின் கீழே பண உதவி கேட்டு மனு ஒன்று தாக்கல் பண்ணியிருந்தேன். 1 மாசம் ஆச்சு, எதுவும் கைக்கு வந்து சேரல. இன்னும் அது தாசில்தார் டேபிள்ல தான் இருக்கு, என் கைக்கு வரல. போன வாரம் வரும்போதும் இதையே தான் சொன்னீங்க. நான் மாத்தி சொல்லலையே. இன்னும் 2 நாள்ல வந்துடும். நீங்க புதன்கிழமை வாங்க. சந்தோஷம், வரேன்.
உங்க பேரை மறந்துட்டேன். ஜெயச்சந்திரன். ஓ, ஹரிச்சந்திரன் இல்லைல்ல? நீங்க இப்பதானே இங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க. நான் 14 வருஷமா இங்க குப்பை கொட்டுறேன். இது டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட என்கொயரி. ப்ளீஸ் கீப் இட் கான்ஃபிடென்ஷியல். ஓகே, தேங்க்யூ. சார், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் பேசுகிறேன். வசந்தி சம்மந்தப்பட்ட அஃபிஷியல் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன். ஆமாம் சார், பர்சனல் டீட்டெயில்ஸ் இன்னும் 2 ஹவர்ஸில் கிடச்சிடும் சார். தேங்க்யூ சார். ஏன் இங்க வர சொன்ன? இங்க ஏன்னு அப்புறம் சொல்றேன். இப்பவே சொன்னா வசந்தி த்ரில் ஆயிடுவ. டுடே இஸ் தி பிக் டே. வா. இத பாருமா. இனிமே கண்ணுக்கு மை மட்டும் இல்ல, வசந்தி கண்ணாடியும் போடணும். படி. ஹாய் மிதிலா. ஹாய். ஹாய் ஆண்டி. வாங்கடா, அந்த லாஸ்ட் டேபிள்ல போய் உட்காரலாம். யார்டு அந்த அங்கிள் பன்? நான் ஆண்டிங்கறோம். என் கிளாஸ்மேட். 35+னா எங்களுக்கு ஆன்ட்டி தாமா. 35+ ஜென்ஸ் எல்லாம் அங்கிள் நான் கூப்பிடுறீங்க. 35+னா அங்கிள்னு இல்ல, ஹாய் கூட சொல்ல மாட்டோம். சும்மாமா. என்னடி இது ப்ரோஷர்? நம்ம அயர்லாந்து போறோம்னு சாந்தி மேம் எனக்காக வரவழைச்சு கொடுத்தாங்க. நம்ம தங்க போற கார்க்ல 2 லீடிங் ஸ்கூல்ஸ் இருக்கான். இது டக் ஷாப்ஸ், நம்ம ஊர் கேண்டீன் மாதிரி. மாசத்துல ஒரு நாள் ஸ்டூடெண்ட்ஸே நடத்துறாங்க. அதுல வர ப்ராஃபிட்டை ஸ்டூடெண்ட்ஸ்க்கே கொடுத்துட்றாங்க. ஸோ அங்க எனக்கு பாக்கெட் மணி தேவையில்லை. அது மட்டும் இல்ல, வசந்தி எனக்கு செலவு பண்ணதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து திருப்பி கொடுத்துருவேன். இத பாருமா, ஹைஸ்கூல் லெவலே தேர் ஆஃபரிங் 3 ஸ்ட்ரீம்ஸ். அதுல முக்கியமா நம்ம எல்லாரும் ஒண்ணா அயர்லாந்து போவோமான்னு எனக்கு தெரியல. எனக்கு இனிமே வேற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா தான் நடக்கும். அது எப்போ வரும்னு தெரியல. இன்டர்வியூல எனக்கு வயசு அதிகமா இருக்குன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. மேடம், நிதி, நிதி. எக்ஸ்கியூஸ் மீ, இதை பேக் பண்ணி கொடுங்க. சார், இன்கமிங் கால். கிரிஜா ஸ்ரீனிவாசன். ஹலோ. ஏய், many more happy returns of the day. Thank you கிரிஜா. சாரி வசந்தி, ஆபீஸ்ல சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு தான் பர்த்டேவா? காட் பிளஸ். 16th பிறந்தவங்க பெரும்பாலும் சோம்பேறியா தான் சார் இருப்பாங்க. அப்படியா? ஆமாம் சார். எனக்கும் இன்னைக்கு தான் பர்த்டே. சாரி சார், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் சார். ஹாப்பி பர்த்டே சார். தேங்க்யூ. கெட் பேக் டு வர்க். இப்படி ஒரு பர்த்டே வராமலே இருந்திருக்கலாம். என் மொத்த வாழ்நாளே மோசமான நாள் இன்னைக்கு தான். சரி, அதை விடு. இன்டர்வியூல ஏதோ ஒரு கேள்விக்கு சரியா ஆன்சர் பண்ணலன்னு சொன்னல. ஆமா, அதுக்கு என்ன? அதெல்லாம் பொய்யே. உனக்கு ஏஜ் அதிகமானதால இன்டர்வியூல ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு அந்த ராணி ஆபீஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ பாத்ரூம்ல வழிக்கு விழுவா. முன்புல 2 உடையும் பாரு. இன்டர்வியூ போர்ட்ல அவ கசன் யாரோ இருக்கானா. உனக்கு 40 வயசு முடிஞ்சிட்டதால நீ இனிமேல் அயர்லாந்துக்கே போக முடியாதுன்னு அவன் சொன்னதா சொல்லிக்கிட்டு இருக்கா. யாருக்குடி 40 வயசு? அவளுக்கு தான் 40 வயசு. 40 இல்ல, 47. பியூட்டி பார்லருக்குலாம் போய் 10 வயசு குறைச்சிருக்கா. ஹலோ ஹலோ வசந்தி. ஹலோ. வெளியே தெரியலனாலும் உள்ளுக்குள்ள நிறைய சில்வர் ஹேர்ஸ் இருக்கு. இந்த சின்ன வயசுல உங்களுக்கு எப்படி இவ்வளவு நேரம் வந்தது? அதான் எனக்கும் புரியல. ஃபுட்டு, டென்ஷன், இத மாதிரி நிறைய காரணம் இருக்கு. ஹேர் கலரிங் பண்ணி ஃபேஷியலும் பண்ணிக்கிட்டீங்கன்னா 10 வயசு காணாம போயிடும். ஸ்காட்லாந்து பிரிஞ்சிருந்தாதான் ரிஸ்க். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னது தாங்க முடியல கொசுக்கடி. இப்படி அரசலா இருந்தா கொசு வரத்தானே செய்யும். ஏன் எல்லாம் காஞ்சி கிடக்குது? கவனிக்காம விட்ட? நேரம் இல்லை சார். மூடு இருந்தா மிதில தண்ணி ஊத்துவா. இப்போ அவளும் விட்டுட்டா. கொஞ்சம் கவனிச்சா வீட்டுக்கு காய்கறி கிடைக்கும்ல. மேலே கொஞ்சம் வேலை இருக்கு சார், பார்க்கணும். அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, அனுப்பட்டுமா? சரிம்மா, அப்புறம் பேசலாம். நீ கிளம்பு.
எழுத்து விட்டு கவிதாக்காவுக்கு நான் வாடகை தாயா இருந்து குழந்தை அவனோடதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சா? லக்ஷ்மி சொல்லிட்டாளா? லக்ஷ்மி பத்மினி கிட்ட சொல்றதே அவன் பக்கத்து ரூமில இருந்து கேட்டுட்டான். அப்புறம் ஆனா அவன் தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்கல. கொஞ்சம் வால்யூமை குறைங்க. நீங்க 2 பேரும் மட்டும் கேட்டா போதும். இந்த வீட்ல படிக்க கூட முடியாது. ச்சே. ஸ்கூல் விட்டு வரும்போது பேக்கை தூக்கி அங்க போட்டா, செருப்பை கட்டி காலால் எத்தினா, என்னடின்னு கேட்ட ஓம் வேலை பண்ணு சொல்லிட்டு போறா. இப்படியே போனா நாளைக்கு உன்னத்தை எல்லாரும் தப்பா பேசுவாங்க. ஐயோ இது இல்லாத நான் அவகிட்ட போய் பேசிட்டு வரேன். எனக்கு 36 வயசு ஆகுது. ஆனா அது ஒண்ணு என் குத்தம் இல்ல. காலச்சக்கரம்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அதை சுத்துறது நான் இல்ல. நீ மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறதுனால என் வயசு கம்மியாவாது. 36 வயசுல நான் ஒன்னும் உனக்கு அம்மா ஆகல. 23 வயசுல நான் அம்மா ஆயிட்டேன். தெரியாம தான் கேக்குறேன். இப்பதான் அப்பாவும் பொண்ணும் அயர்லாந்து குதிக்கிறீங்க. போன வருஷமே இந்த அயர்லாண்டை கண்டுபிடிச்சிருந்தா இந்த பிரச்சனையே இருந்திருக்காதுல்ல. உனக்கு இதெல்லாம் புரியாது, விட்டுருமா? ஏய், எதுக்கடி கத்துற? பின்ன உனக்கு ஒரு கனவு இருந்தா தானே அடுத்தவங்களோட கனவு கலையறதோட வழி தெரியும். 13 வயசுல என்னடி கனவு? எங்க காலத்துல ஏதோ 1-2 பிஞ்சில பழுக்கும். இப்ப மொத்தமா இன்டர்நெட்ல படுத்துறது. என்னோட காலேஜ் ஆட்டோகிராஃப் புக்ல டோன்ட் ஃபர்கெட் மீ when you conquer the world எழுதினது யார் தெரியுமா? பிரிட்டானியா சீஃப் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் சூசன் டேவிட். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன்னும் இருக்காங்க. உன்னை விட மெடலும் சர்டிபிகேட்டும் நிறைய வாங்கியிருக்கேன். பாக்குறியா? நான் அதை 500 வாட்டி பார்த்திருக்கேன். இனிமே ஆயுத பூஜைக்கும் சரஸ்வதி பூஜைக்கும் எடுத்தா போதும். உன் கனவை நினைவாக்கணும் தானே நான் என் கனவை தொலைச்சேன். ஓ, எவ்வளவு பெரிய சாக்ரிஃபைஸ். எந்த அம்மாவும் இப்படி ஒரு தியாகத்தை பண்ணதே இல்ல. சாதிக்கிறவங்க எப்படியும் சாதிப்பாங்க. நீ சோம்பேறியா இருந்துட்டு பழைய என் தலையில வைக்கிறியா? நான் எதையும் உன் தலையில வைக்கல. நீ கனவு காண்ற அளவுக்கு உன்னை சுதந்திரமா தான் வளர்த்துருக்கேன். எங்க அம்மா என்ன அப்படி வளர்க்கல. எல்லாரும் பொம்பளை பிள்ளைய இங்க பார்க்காத அங்க நிக்காதன்னு பொத்தி பொத்தி தான் வளர்த்தாங்க. அப்ப எல்லாமே அப்படிதான். உன்ன மாதிரி ஒரே ஒரு நாள் நான் எங்க அம்மா கிட்ட இப்படி பேசியிருந்தேன்னா ஒரு கட்டு விளக்கு மாற மொத்தமா பிஞ்சிருக்கும். அம்மா ப்ளீஸ், உன்கிட்ட பேசிட்டு இருந்தா ஐ பிகம் ஓல்ட். கிளவி ஆகி போயிடுவேன். எனக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கு, முடிக்கணும். விடு, ஏதோ கோவத்துல பேசியிருப்பா. அப்புறம் உன் பொண்ணு இந்த மாதிரி தானே இருப்பா. என் பொண்ணு இல்ல, அது என் மாமியார். நல்ல டேஸ்டா இருக்கு, நீயும் கொஞ்சம் சாப்பிடு. என்ன புது பழக்கம்? நான் சூப்பர் கேக் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிடுறது நம்ம வீட்டு மொட்டை மாடியில காய்ச்சது. இந்த சாலடுக்கு 20,000 ரூபாயா? என்னங்க, என் முடிய பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. என்னாச்சு? பாக்கலையா? நல்லா இருக்கு. சும்மா இல்ல இல்ல, நல்லா இருக்கு. வயலட்டா? ரெட் கோல்ட். இப்போ லுக்கு நல்லா இருக்கு. உங்களுக்கு பிடிக்கலனா ரிமூவ் பண்றதுக்கு அங்கேயே ஒரு ரிமூவர் வாங்கினேன். தேங்க்ஸ், சந்தோஷமா இருக்கு. நாளைக்கு மிதிலா ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் டே செலிப்ரேஷன். போய் கலக்குறேன். கலக்கு கலக்கு. இன்டர்வியூல செலக்ட் ஆகலன்னு என் மேல கோவம் இல்லையே? இன்னைக்கு 34 கோடி சம்பளம் வாங்குற ஓப்ரா வின்ஃப்ரே கூட 5 முறை இன்டர்வியூல தோத்தவங்க தான். அத்தாடி, 34 கோடியா? யாரது? அது காட்டாங்குளத்தூர்ல ஒரு லேடி. பரவாயில்ல, நம்ம ஒரு பொண்ணு. இனிமே அயர்லாந்து போக முடியுமான்னு தெரியல. ஏன், என்னாச்சு? இல்ல, காலையில ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஒரு ஸ்கூல் பையன் நம்ம கார்ல வந்து அடிபட்டுட்டான். ஐயோ, ஒன்றும் ஆகலையே? இல்ல, டென்ஷன் ஒன்றும் இல்லை. நான் உடனே அவனை அழைச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் காட்டி சரி பண்ணிட்டேன். அப்புறம் என்ன? கேஸ் ஆகிடுமோன்னு பயமாக இருக்கு. அது நம்ம விசா ப்ராசஸிங்கை பாதிக்கும். விசாக்காக இத்தனை வருஷம் போராடி அது கைக்கு வர நேரத்தில். கேஸ்னா அரெஸ்ட் அந்த மாதிரி எதுவும் வராதுல்ல? இல்லை, இன்சூரன்ஸ் இருக்கு, ஒரு பிரச்சனையும் வராது. விசா மேட்டரில் எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்கு. அப்பா கிட்ட லைசன்ஸ் இருந்தா அவர் தான் ஓட்டினாருன்னு அதை வாங்கி கொடுத்துடலாம். எல்லாருக்கும் நல்ல காலம் வரணும் தான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டேன். லக்குனா கடைசி வரைக்கும் என்னன்னு கூட தெரியாத போல இருக்கே. நான் ஓட்டினேன்னு சொன்னா? சேச்சே,
என் லைசென்ஸ் அதுக்காவது யூஸ் ஆகட்டுமே. அதை நான் வாங்கினதோட சரி, எனக்கு எந்த யூஸும் இல்லை. உங்க சந்தோஷம் எனக்கு போதும். நீங்க வீசா மேட்டர் பிரச்சனை இல்லாம பாருங்க. ஓகே, நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன். ம். ஹலோ மூர்த்தி, நான் தமிழ். நம்ம பேசுன மாதிரி பண்ணிக்கலாம். வசந்திக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவளுக்கு வேற பிரச்சனை வராத மாதிரி பார்த்துக்க. தேங்க்யூ. சரி. சரி, குட் நைட். ஏன் எங்க நிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. யார் ஃபோனில்? ஆஃபீஸ் கொலீக் பர்த்டேக்கு விஷ் பண்ணாங்க. வாங்க சாப்பிடலாம். ஆகாசவாணி சென்னை வானொலி நிலையம். நீங்கள் இதுவரை கேட்டது பாரத பிரதமரின் தூய்மை இந்தியா திட்டம் குறித்தும் மக்களிடம் விழிப்புணர்வுக்காக சென்னையில் நடைபெறவிருக்கும் மராத்தான் ஓட்டம் சம்பந்தமாக அனைவரும் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் குறித்துமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். இனி தொடர்வது மாநில செய்திகள். சார், டி நகர் டிராஃபிக் போலீஸ் ஸ்டேஷன் உங்களை கேட்டாங்க. காண்டாக்ட் பண்ண சொல்லி நம்பர் கொடுத்துருக்காங்க. வணக்கம், சென்னை வானொலி நிலையம். சொல்லுங்கள் சார். ஹலோ, நான் தமிழ்ச்செல்வன் பேசுகிறேன். ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ண சொல்லி நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆமாம் சார். சரி. குட் ஈவினிங் சார். சவுத் உஸ்மான் ரோட்லேருந்து போக் ரோடு வரைக்கும் டிராஃபிக் ஜாமா இருக்கு. இமிடியேட்டாக கிளியர் பண்ணுங்க. கரெக்டாக 4 மணிக்கு பிரசிடென்ட் ராஜ்பவனுக்கு வராரு. ஓவர். எழுதிட்டியா? சைன் பண்ண முடிஞ்சது சார். ஸ்டீஃபன் சார் பார்க்கணும். சார் என்ன? வணக்கம் சார், நான் தமிழ்ச்செல்வன். சீக்கிரம் போய. வாயே பார்த்துட்டு இருக்க. வாயில் என்ன வடையா சொல்றாங்க? நான் தமிழ்ச்செல்வன். அந்த ஆக்சிடென்ட் கேஸ் தானே? அது யாரு? என்னோட வைஃப். இது யாரு? நான் தான் சார். அடையாளம் தெரியுதா? ஃபோட்டோ லைசன்ஸ் பாவாடை தாவணையில் இருக்கும்போது எடுத்தது. காலாவதே 2 வருஷம் ஆச்சு. ஆக்சிடென்ட் ஆனப்போ சார் எங்கே இருந்தாரு? நான் வண்டியில் தான் சார் இருந்தேன். வீட்டில் சமையல் பண்ணுறது யாரு? நான் தான் சார். ஹவுஸ் ஒய்ஃபா? இல்லை சார், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். ஒர்க்கும் பண்ணுறீங்க, கார் ஓட்டுறீங்க, சமையல் பண்ணுறீங்களா? அப்போ சார் என்ன தான் பண்ணுறாரு? சார், நான் ஆல் இண்டியா ரேடியோவில் ஒர்க் பண்ணுறேன் சார். இன்ஸ்பெக்டர் ராமூர்த்தியோட ஃப்ரெண்டா? அந்த ரிப்போர்ட்டர் இங்கே எல்லாருக்கும் ஃப்ரெண்டு. இந்த பாருங்கம்மா, இது கேஸ் ஆயிடுச்சு. ஆர்டிஐ கிரைமு. இந்த குற்றத்துக்கு 3 வருஷம் கம்பி எண்ணணும்னு சட்டம் சொல்லுது. இனிமேல் பத்திரிகை, டிவி, கோர்ட்டு எல்லாம் உங்கள் பின்னாலே வரும். நீங்களும் உங்கள் பங்குக்கு ரேடியோவில் ஒரு வாட்டி நியூஸ் வாசிச்சிருங்க. சார். வணக்கம் சார். வெங்கடாரா ரோட்ல டிராஃபிக் ஜாம் ஆயிருக்கு சார். 2 வாட்டி நோ பார்க்கிங்ல எடுத்திருக்காங்க சார். ரெக்கவரி வேன் போயிருக்கு. முதல்ல நீங்க அங்க போங்க ஸ்டீஃபன். எஸ் சார். எனக்கு தெரியாதே. உனக்கு என்னதான் தெரியும்?